அத்தகைய அன்பிற்கும் நம்முடைய பாசத்திற்கும் உரிய ஐயா ஞானவடிவேல் அவர்களை கம்பராமாயணத்தின் யுத்தத்தை நம் முன் நடத்தி காட்டும்படி அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கிறேன். வாருங்கள் ஐயா. மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் 194வது நிகழ்வு மிக சிறப்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இனிய மாலை பொழுதில் தங்களுடைய அரிய பொன்னான நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இங்கு வந்து சேர்ந்திருக்கிற அறிஞர் பெருமக்களை முதலில் மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் வணங்கி வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நெறியாளுகை செய்து வருகிற அன்பிற்குரிய கவிஞர் புதுகை தென்றலாய் நம் உள்ளங்களை என்றென்றும் நினைத்திருக்கிற அன்பிற்குரிய அறிஞர் கவிஞர் புதுகை செல்வராசன் ஐயா அவர்களே, அற்புதமான தமிழ் பாடலால் இந்த நிகழ்ச்சிக்கு மிக இனிமையான ஒரு துவக்கம் கொடுத்த தலைமை ஆசிரியை அம்மா சாமி மல்லிகா அவர்களே, எனக்கு முன்னால் கவிதை களஞ்சியம் என்கிற ஒரு காட்டு தேனை, அதில் உள்ள கடப்பாடுகள், அதில் உள்ள துன்பங்கள் அத்தனையும் கடந்து போய் உள்ளே போய் அதை எடுத்து கொண்டு வந்து நமக்கெல்லாம் அருந்த தருகிற அற்புதமான பேரறிஞர் ஐயா கவியறிவி காவு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே, தமிழ் இலக்கியத்தின் ஆழ்ந்து அகன்ற தமிழ் இலக்கியத்தின் ஆழத்தில் புதைந்து கிடக்கிற அரிய இலக்கிய பாடல்களை நமக்காக தேடி கொண்டு வந்தவர்கள் நமக்கு ஒரு திரவியம் போல் தந்து விட்டு போகிறார். அவருக்கு நாம் மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு பொன்னுடம்பை விட்டு புகழுடம்பை எதிர்க்கிற அன்பிற்குரிய கவிஞர், நம் உள்ளம் கவர்ந்த கவிஞர் பூவை செங்குட்டுவனார் அவருடைய நினைவேந்தலை தனக்கே உரிய முறையில் மிகவும் நேர்த்தியாகவும் பொறுப்புணர்வோடும் சிறப்பாகவும் செய்து தந்த எங்கள் அன்பிற்குரிய கவிஞர் பூமாப்பா கபிலன் அவர்களே, அவருடைய அந்த பகுதிக்கு பலம் சேர்த்த பாடகி அன்பா மிக சிறப்பான குரலில் பாடி மறைந்த புலவருக்கு கவிஞருக்கு புகழ் சேர்த்த அம்மா சுதா அவர்களே, மற்றும் அவருடைய ஊரிலிருந்து வந்து மிக சிறப்பான செய்திகள் எல்லாம் நமக்கு தெரிவித்த அன்பிற்குரிய திருப்பத்தூர் வாகித்தையா அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற வரவிருக்கின்ற பெரியோர்களே, அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் சமர்ப்பித்துக் கொள்கிறேன். இது 194வது நிகழ்ச்சி, 44வது தொடர் நிகழ்ச்சி. நாளையும் பெருக்குனா 16. இன்றைக்கும் மிக சரியாக 16 பேர் வந்திருக்கிறார்கள். 16 செல்வங்களும் பெற்று எல்லோரும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நான் இப்பொழுது இந்த சிற்றுரைக்குள் நான் செல்கிறேன். பெரியவர்களே, கம்பராமாயணம் அன்பிற்குரிய ஐயா புதிய தான் சொன்னார், அதை தொட்டால் விட முடியாது. இந்த புலிவாலை பிடிச்ச கதைன்னு சொல்லுவாங்க. சில வருடங்களுக்கு முன்னால் அந்த சொற்றொடரை நான் கேள்விப்பட்டேன். நம்மளும் பயன்படுத்திக்கிட்டு இருந்தப்போ அப்புறம் யோசிச்சு பார்த்தா அப்போ ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, புலிவாலை பிடிச்சிட்டோம்னா அத புலிய அந்த வாழை விட்டுட்டோம்னா புலி நம்மளை கடிச்சிடும். அந்த வாள் தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஆதாரம். அது போல நம் வாழ்க்கையில் நிறைய செயல்கள் புலிவாலை பிடித்த கதையாக இருக்கின்றன. ஒரு வேலையை பார்த்துருவோம், வேலையில போய் சேர்ந்துருவோம், அந்த வேலை நமக்கு பிடிக்காது, ஆனா சம்பளம் வேணுமே. அந்த புலிவாலை பிடிச்ச கதையா தான் அதை நம்ம நடத்துற மாதிரி இருக்கும். விட்டுட்டோம்னா அந்த புலி எப்படி நம்மளை கொன்று விடுமோ அது போல அந்த பணி இல்லை என்று சொன்னால் வறுமை நம்மை வாட்டிவிடும். சில பேர் கல்யாணம் கூட அப்படித்தான் அமைஞ்சு போயிடும். இதெல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக நான் சொன்னேன். ஆனால் கம்பராமாயணத்தை பொறுத்தவரை அது புலிவாலை பிடித்த கதை அல்ல. அது வந்து ஒரு பாபிலோனின் தொங்கும் தோட்டம் போல, தேவலோகத்து பூங்காவை போல அது ஒரு அற்புதமான அனுபவம். அதை நுழைந்தால் நம்மால் திருப்பி வர முடியாது. அதுதான் அது ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. கம்பன் விழாக்கள் வைத்திருக்கிறார்கள், கம்பன் மன்றங்கள் நடக்கின்றன. கம்பனை எவ்வளவு தூரம் நாம் உள்வாங்கி இருக்கிறோம். நீ பேசிக்கிற பொழுதுதான் உலகம்மாள் அம்மா அவங்கள பார்த்து பேசிட்டு இருக்கும் போது அவங்க சொன்னாங்க, நம்ம படிச்சு நம்ம ஒரு மாதிரி அதை உள்வாங்கி சொல்லுகிறோம், அதே பாடலை இன்னொருவர் படிக்கிற பொழுது அது வேறு விதமான தரிசனத்தை தருகிறது. அதுதான் கம்பனுடைய சிறப்பு. 6 முகம்னு சொல்றேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி
கம்பனுடைய பாடலுக்கு 6-7 முகங்கள் இருக்கின்றன. அதை நாம் அறிவதற்கு நமக்கு நிறைய காலம் வேண்டும். நமக்கு காலம் செய்கிற கருணையில் மிக சிறப்பாகவும் சுருக்கமாகவும் இதை சொல்லி முடிவோம் என்பதை சொல்லி, பெரியவர்களே, இப்ப நம்ம கம்பராமாயணத்தின் யுத்த காண்டத்துல இருக்கிறோம். அதாவது யுத்தம் என்பது மிகவும் வருந்தத்தக்கது. அந்த வருந்தத்தக்க யுத்தத்தை, அந்த வருத்தம் நம் உள்ளத்திற்குள் போகாமல், அதே சமயத்தில் அந்த யுத்தத்தினுடைய அந்த வீரியம் நம்மிடமிருந்து விடுபட்டு விடாமல் அழகாக சொல்லி செல்கிறார் கம்பர். அதே மாதிரி ஒரே மாதிரியான சண்டைகள் ஒவ்வொரு நாளும் நிகழ்வதில்லை. ஒரே மாதிரியான நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வருவதில்லை. ஒரு எடுத்துக்காட்ட கூட சொல்லலாம். ராவனுக்கு மகன்கள் இருக்காங்க பாருங்க. அந்த மகன் வந்தா அம்பு விட்டார்கள், தலை கொய்யப்பட்டது, இறந்தான், முடிக்கல. ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரியாக அவனுடைய முடிவை கம்பர் வைக்கிறார். இது எதுக்குன்னா, இப்ப நம்ம நோட்டை போட்டு எழுதி வச்சுக்கிறோம், ஆன்லைன்ல இருக்கு. ஆனா அந்த காலத்துல மக்களுக்கு அந்த மனதில் இருக்க வேண்டும். அதற்காக வெவ்வேறு விதமான அந்த ஒரு யுக்திகளை பயன்படுத்தி கம்பர் அந்த போர்க்கள காட்சிகளை அமைப்பது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நினைச்சு பார்க்க நமக்கு ஆச்சரியமா இருக்கு. முதல்ல அனுமன் கடலை தாண்டி போகிற போது ஒருத்தரை அரைச்சே கொள்றான். அம்மியில அம்மியில குழவியை போட்டு அரைச்சு கொள்ற மாதிரி அவனுடைய தலையையும் காலையும் பிடித்து கொண்டு தரையில் அரைத்து அவனை கொள்ளுகிறான். ஆகவே அதை நம்மளால மறக்கவே முடியல. கும்பகர்ணனை அம்ப விட்டு அடிச்சு தலையை கொண்டு போய் எங்கேயாவது ஒழிச்சிரு தலைய, நான் இப்படி அடிபட்டவனாக கிடப்பதை என் தலையோடு பார்த்தால் தேவர்கள் எள்ளி நெகாழ்வார்கள். ஆகவே எவரும் பார்க்க முடியாத அளவுக்கு என் சிறைசை கொண்டு போய் ஒழிச்சிரு என்று அவனையே கேட்க வைத்து அது மாதிரி செய்கிறார். ஆகவே கும்பகர்ணன் எப்படி இறந்தான் என்பதை நம்மளால மறக்க முடியல. வெறும் அம்பு மட்டும் விட்டானா மறந்துடுவான். அப்படி ஒவ்வொருவருடைய இறப்புக்கும் ஒவ்வொரு யுக்தியை பயன்படுத்தி கம்பர் அந்த காட்சிகளை நம் நினைவிலை நிறுத்தி விடுகிறார். சிலை போல செதுக்கி வைத்து விடுகிறார். அதே மாதிரிதான் சென்ற முறை இந்திரசித்து பார்த்தோம். இந்திரசித்து படலாம் மறக்கவே முடியாது. அவனுடைய கை அது துண்டாகி விழுது. அவன் கையில வில்லு வச்சிருக்கான். எந்த வில்லு வச்சிருக்கான்? சிவபெருமான் கொடுத்த அந்த வில்லு வச்சிருக்கான். அம்பு வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். மாலை வருகிறது. விபீடன் சொல்றான், ராத்திரி வந்துருச்சுன்னா அவனை உன்னால அழிக்க முடியாது, இப்ப அடிச்சா தான் உண்டுன்றான். உடனே என்ன பண்றான், லக்குவன் அவனுடைய கையை அப்படியே துண்டாக்கி விடுகிறான். அந்த கை துண்டுபட்டு அறுபட்டு அந்த மேலவத்துல இருந்து பேசி, அதாவது வானத்தில இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் இந்திரசித்து. அங்கே இருந்து விழுது அந்த துண்டு கை. அந்த துண்டுபட்டு விழுகிற கை எப்படி இருக்கிறதா, அந்த பிறைச்சந்திரனை ஒரு நாகப்பாம்பு போய் கவ்வுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். கம்பர் ஓமை சொல்கிறார். அந்த வில் பிறைச்சந்திரன் போல் இருக்கிறது. அதை பிடித்திருக்கிற இந்திரசித்தனுடைய கை பிறைச்சந்திரனை கவ்விய நாகப்பாம்பு போல் இருக்கிறது. அது அறுபட்டு பூமியில விழுவுது. விழுந்த உடனே என்ன பண்ணுது, அது துடிக்குது. அது அந்த காட்சி தான் மறக்கவே முடியாது. அது துடிக்குது, அந்த வில்லோட துடிக்குது. அந்த துடிக்கிறப்போ அந்த மேல இருந்து கீழே விழுந்த போது அந்த கையில சிதைப்பட்டு வதைப்பட்டு நசுக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் சாகிறார்கள். அப்படி காமிக்கிறார். இந்திரசித்து வதையை மறக்க முடியுமா நம்மளால? அப்படி கம்பர் இந்த ஸ்பாட்லைட் வர மாட்டேதோ. அப்படி கம்பர் அந்த இந்திரசித்தனுடைய வதைப்படலத்தை நமக்கு கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துறார். ஆகவே மறக்கவே முடியாது. இந்திரசித்தை போன வாரம் பார்த்தோம். இன்னும் நம் நினைவில் நின்று கொண்டிருக்கிறான். ஒரு மிகப்பெரிய ஒரு இது. ரொம்ப மனசு அப்படியே பிசைஞ்சிருச்சு. கவலையினால அதை விட்டு வெளியே வர முடியல. அப்படிப்பட்ட பாடல்களால் அந்த காட்சிகளால் அதை வைக்கிறார். லக்ஷ்மணனுக்கும் இந்திரசித்துக்கும் சண்டை நடக்குது. இந்திரசித்து எல்லா அவருடைய அந்த வில் திறங்களையும் காட்டுகிறான். ஆனா லக்ஷ்மணன் அத்தனையும் தடுத்து விடுகிறான். கடைசியா அந்த 3 தெய்வங்களுடைய படைகள், சிவன், திருமால், பிரம்மா, இவர் 3 பேருடைய படைகளையும் அடுத்தடுத்து விடுகிறான். அது என்னன்னா, அதை கொன்னுரும் நினைக்கிறான். ஆனா அது கொல்லாம போய்விடுகிறது. இந்திரசித்தே ஆடி போயிடான். ஆடி போயிட்டு என்ன பண்றான், தொடர்ந்து போர் புரியாமல் லாஸ்ட் அட்டெம்ப்ட் சொல்லலாம் பாத்தீங்களா,
கடைசியா ஒரு முயற்சி. அந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் பார்த்து விழுந்துறான்னு வச்சாங்க. அப்ப என்ன பண்ணுவோம், போட்டு நெஞ்சில போட்டு குத்துவோம்ல, எப்படியாவது உயிரை பிக்கணும்ட்டு. அந்த மாதிரி இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு ஒரு நல்ல முடிவை கொண்டுவதற்காக போர்க்களத்திலிருந்து திரும்பி ராவணன்ட்ட வர்றான் இந்திரசித்து. வந்து சொல்லுகிறான், தாழ்விழா படைகள் மூன்றும் விட்டேன் தடுத்தனன். தாழ்விழா படைகள் 3 தேவர்களுடைய படைகளையும் மும்மூர்த்திகளுடைய படைகளையும் விட்டேன், அவன் வந்து தடுத்து விட்டான். சூழ்வினை எல்லாம் உம்பி துடைத்து விட்டான். இந்த மாய வினைகள் எல்லாம் நான் அந்த மாய வினைகளை பயன்படுத்தி அவர்களை அழிக்க பார்த்தேன். அதையெல்லாம் உன் தம்பி வீடன் வந்து பக்கத்திலே இருந்து சொல்லி கொடுத்து அதை தடுத்துட்டான். என்னுடைய ஆற்றல் முழுவதையும் செலவழித்து நான் போர் புரிந்தேன். அவன் ஆற்றல் மிகப்பெரியதாக இருக்கிறது. மாயம் செல்லுபடியாகல, என்னுடைய ஆற்றல் செல்லுபடியாகல. ஆகவே கடைசியா அந்த மும்மூர்த்திகளுடைய தேவர்களுடைய யார், திருமால், சிவன், பிரம்மா எனக்கு கொடுத்த அந்த படைக்கலங்களை விட்டேன். தாழ்விழா படைகள் மூன்றும் தொடுத்தனன் தடுத்து விட்டான், அத்தனையும் தடுத்து விட்டான். அப்ப அது மட்டும் இல்லப்பா, நிலம் செய்து விசும்பும் செய்து நெடியமால் படை நின்றானை வளம் செய்து போயிற்று என்றால் மற்றதின் வழியே உண்டோ? இந்த நிலமும் விசும்பும் அளவுக்கு உயர்ந்திருக்கிற திருமால் இருக்காரு, அவருடைய படையை விட்டேன். அது என்ன பண்ணுதுன்னா, நின்றுகிட்டு இருக்கான் இலக்குவன், அவனை வந்து சுத்தி வளம் வந்துட்டு அவனை கும்பிட்டு போகுது. அப்படின்னு பார்த்தா அப்ப அவர்கள் சாதாரணமானவர்கள் இல்லை. குலம் செய்த பவத்தாலே நீ கொடும்பகை தேடிக்கொண்டாய், சலம் செய்யின் அந்த லக்குவன் வெகுண்டு எழுந்தானால், சலம் செய்தால் அவன் வெகுந்து எழுந்தால் உலகம் மூன்றையும் இலக்குவன் முடிப்பன். அந்த அளவிற்கு அவன் ஆற்றல் உடையவனா இருக்கிறான். நீ பெரிய பகையை தேடிக்கிட்டாப்பா அப்படின்னு சொல்றான். அந்த கெட்ட பின்பு ஞானம் சொல்லும்ல, அந்த மாதிரி இப்பதான் அவனுக்கு உணர்றான். ஏன்னா முதல் கட்டத்தில எல்லாம் வீடுகள் பேசும் போதெல்லாம் வெகுண்டு, யார் இந்த மானிட பயல்களுக்காகவா நீ வந்து பஞ்சுக்கிட்டு எங்கிட்ட சண்டைக்கு வர்ற, நம்ம என்ன ராக்கர் குலம் இல்லையா, அரக்கர் குலம் இல்லையான்னு வெகுண்டு பேசிய இந்திரசித்து நேரடியா போய் பார்த்த உடனே ஞானம் வந்தவர் வந்து அப்பாட்ட சொல்றான், ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை, நான் பயந்துட்டேன் மட்டும் நினைக்காதீங்க, ஆசைதான் அச்சீதைபால் விடுதின் அணையவர் சீற்றம் தீர்வர். நீ அந்த சீதை மேல ஆசையை விட்டுட்டேன்னா அவங்க வந்து அந்த கோபம் குறைஞ்சிரும். போதலும் புரிவர், போயும் போய் சென்று விடுவார்கள், தீமையும் பொறுப்பர், இதுவரை நடந்த தீமைகள் எல்லாம் பொறுத்து விடுவார்கள். உண்மையில் காதலால் உரைத்தேன், உண்மையில உள்ள ஆசையால் நான் உரைத்தேன். ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை, அஞ்சினேன் மட்டும் நினைக்காத, ஆதலால் அஞ்சினேன் என்று அருளலை, உண்மையில் உள்ள காதலால் உரைத்தேன். உண்மையில உள்ள பாசத்தால சொல்றேப்பா, விட்டு தொலை அந்த சீதையை, அவங்க எல்லாம் மறந்துடுவாங்க, போயிடுவாங்க, நமக்கு பிரச்சனை முடிஞ்சுச்சு என்று சொல்லுகிறான். அப்பதான் நம்ம பார்த்ததுதான் ஒரு முன்னுரைக்காக சொல்லுகிறேன். ராவணன் ரொம்ப கோபமா பேசுறான். அப்பா நான் இந்த உன்னை வச்சோ இல்ல உன் கூட வந்து சண்டை போட்டாங்களே இவங்களை வச்சோ, முன்னாடி இறந்து போனார்களே அவர்களை கொண்டோ, இல்ல இதற்கு பின்னால் இறக்க போகிறார்களோ இவர்களை கொண்டோ நான் இந்த பகையை, இவங்களை நம்பியோ நான் அந்த பகைக்கிட்ட நான் போகல, என்னையே நம்பி நான் நெடும்பகையை தேடிக்கொண்டேன் அப்படின்னு வீரமா பேசினார் ராவணன். முன்னையோர் இறந்தார் எல்லாம் இப்பகை முடிப்பார் என்றோ, பின்னையோர் நின்றோர் எல்லாம் வென்றனர் பெயர்வர் என்றோ, உன்னை நீ அவரை வென்று தருதி என்று உணர்ந்தும் அன்றோ, இல்லை என்னை நான் நோக்கி இந்த நெடுப்பகை தேடிக்கொண்டேன் அப்படின்னு ராவணன் அவன்கிட்ட கோபமா சொல்றான். மற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நுணுக்கம், ரொம்ப ரசிச்சனால மற்றவங்கள்ட்ட படைத்தவர்கள்லாம் முன்னாடி சொல்றாங்க, வீடு நன்று ரொம்ப கோபமா பேசுறான், போட கண்ணு முன்னாடி நிக்காதேன்றான். ஆனா பையன் இல்லையா, அதனால பையன் கிட்ட வந்து ரொம்ப அழகா சொல்றான். அதாவது வந்து அவன் வந்து அவனுடைய அந்த உணர்வுகளை அவனுக்கு பிடிபடுகிற மாதிரி சொல்றான். உன்னை வச்சு நான் வந்து இதே வந்து ஒரு படைத்தலை சொல்லியிருந்தான்னு வச்சுக்க, என் கண்ணு முன்னாடி நிக்காத. அதாவது கல்பர் காமிக்கிறாரு, ஒரு போர்க்களத்துல வந்து ஒரு தூதர் வந்து வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு, அவனை கொல்லுன்றான், வாளால வெட்டி போடுமா, அந்த தூதரை வாளால வெட்டி போடு என்று சொல்லுவான். அப்படியெல்லாம் கோபப்படுகிற ராவணன் பையன் வந்து சொன்ன உடனே அவன்கிட்ட தெளிவா ஒவ்வொன்னா சொல்றான், எடுத்து சொல்றான். அப்பா உன்னை வச்சு நான் வந்து இந்த சண்டையை போடல, என்னைய வச்சு நான் சண்டையை தேடிக்கிட்டேன். அதோட இந்த இந்த ஐயா சமூக தான் போனது அழகா சொன்னார். அந்த கடல் அலைகளை வருது முக்கு, அந்த குமிழிகள் இருக்கே, அந்த குமிழிகள் மாதிரி இந்த யாக்கை, இந்த உடம்புக்காக நான் வந்து இந்த யுத்தத்துல வந்து தோத்து போயிடுவேனா, பின்வாங்கிடுவேனா? சீதையை வந்து என் 20 தின்தோடு எனக்கு இருக்கு, அதை வைத்து கொண்டு நான் அவளை விடுவேனா?
விடமாட்டேன். அதோடு வென்றிலன் என்ற போதும் நான் ஜெயிக்காம போனாலும் வேதம் உள்ளளவு, ராமன் பேர் உள்ளளவு என் பேர் நிக்கும் இல்லையா? இதை படைத்தலைவன்ட்ட பேச முடியாது. பையங்கிறதுனால ரொம்ப க்ளோஸ் டிஸ்கஷன். அந்த ரங்கமா சொல்றான், மனசை விட்டு சொல்றான். எப்பா நான் தோத்து போனா கூட ராமன் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் இருக்க வரைக்கும் என் பேர் இருக்கும் அல்லவா? இன்று உளார் நாளை மாழ்வர் புகழுக்கும் இறுதி உண்டோ. இன்று இருப்பவன் நாளை செத்து போயிருவான், ஆனா புகழுக்கு இறுதி உண்டோ. இதெல்லாம் பையங்கிறதுனால சொல்றான், அந்த ஆத்மாவை தனியா வச்சு சொல்றான். அதற்கு பிறகு இப்ப நான் போய் சீதை விட்டுட்டேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவாங்க? முன்னவர்கள் என்னை பார்த்து சிரிக்க மாட்டார்களா? என்னை முன்பு போல் என்னை கருதுவார்களா? என்னை பார்த்து நகைக்க மாட்டார்களா? பட்டணன் என்ற போதும் எளிமையால் படுகிலேன் நான். என்னமா எழுதியிருக்கான் கம்பன். பட்டணன் என்ற போதும் எளிமையால் படுகிலேன் நான், 8 2 மாத திசைகளை வென்றவன் நான். சும்மா இறந்தா கூட சும்மா இருக்க மாட்டேன்டா, அவ்வளவு பேரையும் சாச்சிட்டா நான் சாவேன். ஏன்னா நான் 10 திசைகளையும் வென்ற ராவணன். ஆகவே நீ பயப்படாத என்று சொல்லி நான் சொல்றேன். அடுத்து சொல்றேன், ஐயா தம்பி நீ வா, ரொம்ப அடிபட்டு வந்திருக்கிற, உன் மேலெல்லாம் அவ்வளவு அம்பு இருக்கு, எல்லா அம்பையும் எடுத்து போட்டு வீட்டுல போய் இந்த புண்ணெல்லாம் ஆத்திக்கிட்டு கொஞ்சம் ஓய்வெடு, நான் பாத்துக்கிறேன், நீ போராஜா என்று அவனை சொல்லி அனுப்பிவிட்டு கொண்டு வா தேரன்றான். வருக தேர் தருக அப்படின்னு ஆணை எடுக்கிறான். நீ போய் பையன் இல்லை, நீ போய் ரொம்ப களைச்சு போய் வந்துட்ட, நீ போய் ஓய்வெடு என்று சொல்லுகிறான். சொல்லி என் பலவும் நீ என் இருக்கையை தொடர்ந்து தொழில் புள்ளிய பகழி வாங்கி போர் தொழில் சிரமம் போக்கி எல்லியும் கழித்தி கொஞ்சம் ஓய்வெடு. ஆகவே வருக தேர் தருக என்று ஆணையிடுகிறான். அதை பார்த்த உடனே இந்திரசித்து, அப்பா எனக்கு அடிபட்டு இருக்குன்னு உன்னை அனுப்புவா, நான் வந்தேன், உன்னை நல்லது சொல்லுவோம்னு நான் வந்தேன், கடைசி முயற்சியாக என்று சொல்லி அவனை இருக்க சொல்லிட்டு நானே போருக்கு போகிறேன், நீ போக வேண்டாங்கப்பா என்று சொல்லி அவனை வைத்து விட்டு போருக்கு எழுந்த ராவணனை தடுத்து விட்டு இந்திரசித்து போருக்கு போகிறான். போகிறப்போ காமிக்கிறார், மறக்கவே முடியாது அந்த காட்சிகள்லாம். கண்ணீர் விட்டு கொண்டே போகிறான். போகிற இந்திரசித்து சும்மா போகல, தானம் செய்து விட்டு போகிறான். எல்லாருக்கும் தானம் இருந்ததெல்லாம் தானம் செய்து விட்டு போகிறான். தானம் செய்து விட்டு கம்பர் காமிக்கிறார், அந்த காலத்துல அரக்கர்கள் பொல்லாதவர்கள் பேசுறான். என்ன ஒரு அற்புதமான அவருடைய பண்புகளை பாருங்க. இந்திரசித்து போருக்கு போகிற இந்திரசித்து, இதுவரைக்கும் போன இந்திரசித்து போருக்கு போனவன் ஜெயிப்போம்னு தான் போனான். இந்த ஒரு தடவை தான் அவனுக்கு எதிரிகளுடைய ஆற்றலை புகுந்து போகிறான், புரிந்து கொண்டு போகிறான். அவன் மீளப்போவதில்லை என்பதை அறிந்து அவன் என்ன செய்யறான், இருக்கிறதெல்லாம் தானம் பண்ணிட்டு போறான். அரக்கர்களை நாம் மோசமானவர்கள் என்று சொல்கிறோம். இந்த அற்புதமான பண்பை இங்க கம்பர் காமிக்கிறார். தானம் செய்து விட்டு அவன் போகிறப்போ ராவணனை பார்த்து கண்ணீர் விட்டுக்கிட்டே போறான். அதையும் சொல்றார், கண்ணீர் பெருக்கி கொண்டு அவன் போறான். கடைக்கனால் கொடியோன் தன்னை கடைக்கனால் நோக்கி இருகண் நீர் கழுல போனான். அப்பா கொடிய வந்தான், ஆனாலும் அப்பா இல்லையா, அவனை பார்த்து கடைக்கண்ணால் பார்த்து கண்ணீர் விட்டு கொண்டே போகிறான். யாரு? இந்திரசித்துக்காகவா, அப்பாவுக்காக என்று காண்பிக்கிறார். அப்படி போய் சண்டை, கடுமையான சண்டை போடுறான். அவனுடைய அந்த வீரத்தை லக்குவன் வாயிலேருந்து சொல்றார் கம்பர். அவன் எப்படி இருக்கானா, எய்த வன் பகழி எல்லாம் பறித்து இவன் என்மேல் எய்யும். நான் அவ்வளவு பகழி விடுறேன், ஆயிரக்கணக்கான அம்புகளை விடுறேன், இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் பறிச்சு உடம்புல போய் பாஞ்சிருச்சு, அதை பறிச்சு அவன் வெறுங்கையில வீசுறாயா, என் மேல வீசுறாயா. அவன் கை தடுமாறாது, உள்ளம் உயிர் இனம் கலங்கா. அவன் உடம்பு கலங்கல. எவ்வளவு கவலை வந்தாலும் நம்ம மனுஷன் ஒடிஞ்சு போயிட மாட்டானா? உடம்பு பூரா அம்பு பாஞ்சு கிடக்கு, ஆனா அவன் உள்ளம், அவன் கை தடுமாறல, அவன் உள்ளம் கலங்கவில்லை, உயிர் கலங்கவில்லை. யாக்கை மொய் கணை கோடி கோடி மொய்க்கவும் இழைப்பு இல்லான். கோடி கோடி கணைகள் உடம்பு பூரா மொச்சா, உள்ளம் பன்றி மாதிரி அவன் உடம்பு பூரா அம்புகள் தேய்த்தா கூட அவன் களைப்பு இல்லாதவனாக, இழைப்பு இல்லாதவனாக இருக்கிறான். இவனோடு எஞ்சும் ஆண் தொழில் ஆற்றல். இவன் போனான்னா இவனோட ஆண் தொழிலுக்கு, ஆண்களுக்குள்ள ஆற்றலே இவனோட போயிடுச்சுன்னு அர்த்தம்பா. எப்படின்னு யார் சொல்றா? இலக்குவன் சொல்றான், விடுநட்ட சொல்றான். என்னையா மனுஷன் எப்படி சண்டை போடுறான்? நான் கோடிக்கணக்கான அன்புகள் உடம்பு பூரா பாஞ்சாலும் அவனுடைய இழைப்பே இல்லை, அவனுக்கு களைப்பு இல்லை. மேலே இருந்த அம்புகளை பிடிந்து என் மேல எறிகிறான், கை தடுமாறாது. இவன் இல்லை என்றால் இவனோட ஆண் தொழில், அந்த போர் தொழில், ஆண்களுக்குரிய போர் தொழில் இவன் அழிந்தால் ஒன்று அழிந்து போச்சுன்னு அர்த்தம் என்று லக்குவன் அவனை பாராட்டுவதாக கம்பர் வைக்கிறார். அப்படிங்கும்போது இந்திரசித்தினுடைய வீரம் என்பது வெளிப்படுகிறது. அப்போ வீரன் சொல்றான், அவன்கிட்ட சிவனுடைய தேரும் அந்த வில்லு இருக்கிற வரைக்கும் அவனை அழிக்க முடியாது, முதல்ல அதை காலி பண்ணு சொல்லுகிறான். உடனே தேரை அழித்து விட்டு தான் அந்த வில்லை வெட்டுகிற பொழுதுதான் அந்த கை சொன்னேன், அந்த கை அறுபட்டு விடுகிறது. பிறகு அவனுடைய தலையை கொண்டு போய் விடுகிறார்கள். இந்திரசித்தினுடைய தலையை
மீது கொண்டு போய் விடுகிறார்கள். அவன் அப்புறம் வந்து எல்லாரும் ஓடி போயிட்டு உடனே ராவணனிடம் சொல்லுகிறார்கள். இதுக்கு நடுவுல லக்ஷ்மணை இந்திரசித்தை கொன்றவுடன் லக்ஷ்மணனை கூட்டி கொண்டு வீட்டுக்கு போனோடனே பாசறையில வந்து ராமன் வந்து லக்ஷ்மணை தழுவி கொள்கிறான். அப்பதான் சொல்றான், இது வந்து வீடனன் தந்த வெற்றி. இது யார் இந்த வெற்றி? ஒன்னால என்னாலாம் இல்லப்பா, இந்த வெற்றியை கொடுத்தது வீடனன். ஏன்னா வீடனன் இல்லை என்று சொன்னால் இந்திரசித்தை நம்மால் வென்றிருக்க முடியாது என்று சொல்லி வீடனனை பாராட்டுகிறான் என்பதோடு போன முறை முடிச்சோம் இல்லையா? இப்போ ராவணனுடைய சோகப்படலாம். எல்லாரும் ஓடி போயிட்டு ராவணன்ட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இறந்து போயிட்டான் இந்திரசித்தன். இறந்து போன உடனே அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? இப்பதான் நான் சொன்னது, சொன்ன தூதுவரை வந்து ராவணன் வெட்டிடுறான். இந்த அளவுக்கு கோவப்படுறான். ராவணன் வெட்டி விடுகிறான், கோவப்பட்டு பல்லை கடித்து கொண்டு கையால தரையில மோதி கொண்டு அழுகிறான். உடனே வலி கொண்டு நேரா பார்க்கறதுக்கு போகிற பொழுது இந்த இடத்துல அற்புதமா அந்த காட்சியை காமிக்கிறார் கம்பர். அவனுடைய 10 தலையும் 10 விதமா சொல்லி அரண்டுதான். அவனுடைய அழுதான். அவனுடைய 10 தலையும் ஐயனே என்னும் ஒரு தலை, ஐயா என்று சொல்லிட்டே இருக்குமா ஒரு தலை. பேசிக்கிட்டு இருக்கும் போது ஐயா 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 போயிட்டே ஐயா ஐயா ஐயான்னு ஒரு சொல்லிட்டு இருக்குமா. இன்னொரு தலை யான் செய்வனோ அரசு என்று சொல்லும். இனிமே நான் அரசு பண்ணணுமா, இனிமே நான் அரசு பண்றதுக்கு என்ன இருக்கு உன்னை இழந்துட்டு என்று இன்னொரு தலை சொல்லுமா. கையனேன் உன்னை காட்டி கொடுத்த நான் உய்வனே என்று உரைக்கும் ஒரு தலை. உன்னை போய் அவனுக்கு போய் அனுப்பி உன்னை வந்து கொன்று விட்டேனே, இனிமே எனக்கு உய்வு இருக்கிறதா, எனக்கு மோட்சம் இருக்கிறதா, எனக்கு தீர்வு இருக்கிறதா என்று இன்னொரு தலை அரட்டுமா. ஐயனே என்னும் ஒரு தலை, யான் இனம் செய்வனே அரசு என்னும் அங்கு ஒரு தலை, கையனேன் உன்னை காட்டி கொடுத்த நான் உய்வனே என்று உரைக்கும் அங்கு ஒரு தலை அப்படின்னு அந்த தலைகள் ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுதான். இன்னொரு தலை என்ன சொல்லுதான், எழுவின் கோலம் எழுதிய தோள்களால் தழுவிக்கொள்களையோ என்னும் ஒரு தலை. அப்படியே உன்னுடைய தோள்கள் அழகிய சந்தனத்தால வந்து அந்த கோலங்கள் பூந்திருக்கிறாய், அந்த வளைந்திருக்கிறாய், அந்த கையோட வந்து என்னை கட்டி பிடிச்சுக்குவே எப்பவும், அந்த மாதிரி நீ கட்டி பிடிச்சுக்கலையா என்று அவன் அழுகுறான். அடுத்து ஒரு தலை சொல்லுமா, ஒரு ஆண் புலியை ஒரு பெண்மான் கொல்ல முடியுமா? ஒரு ஆண் புலியை வந்து பெண்மான் கொண்ட மாதிரி இந்த சீதையால இந்த இவ்வளவு பெரிய புலியை போன்ற வீரமுடைய நீ செத்து போயிட்டாயே என்று இன்னொரு தலை புலம்புவான். ஒரு 4 நாளுக்கு முன்னாடி நான் அந்த யூடியூப்ல தான் பார்த்தேன். இந்த மிக்சிங்னு சொல்லுவாங்க, மிக்சிங் இல்லையா, அந்த இசையமைப்பாளர்கள். அவர் ஒன்றும் இல்லை, முதல்ல போயிட்டு ஒரு கீபோர்ட்ல வந்து ஒரு ஓசை எழுப்புறாரு. அது டிங் 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 டிங்னு வருது. அப்புறம் இன்னொரு இடத்துல போயிட்டு இன்னொரு ஓசையை எழுப்புறாரு. அது வந்து ஒரு ஒரு ஓசைங்கிற மாதிரி வருது. அப்படி 10 கீபோர்ட்ல போயிட்டு 10 விதமான ஓசைகளை எழுப்புகிறார். அது எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வருகிற பொழுது ஒரு இசையாக ஒரு பாடலாக ஒரு இசையாக வருகிறது. இப்ப நம்ம இளையராஜா அதுதான் அந்த இசை வந்து இது பண்ற மாதிரி. அப்ப ஒவ்வொரு அந்த இசை கருவிகள்ல இருந்து ஒவ்வொரு விதமான ஓசைகள் வருகிற பொழுது இறுதியில வந்து ஒரு ஒரு வடிவமாக, ஒரு இசை வடிவமாக, பாடலாக, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்காக வருவது போல இந்த ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு விதமாக புலம்புகின்றன. அது எல்லாம் சேர்ந்து அவனுடைய கவலையை வெளிப்படுத்துகிறது. ராவணனுக்கு எதுக்கு 10 தலை இருந்துச்சு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, கம்பர் கடைசியில் இந்த 10 தலை இந்த கவலைப்படுறதுக்காக இருந்திருக்கிறது. எல்லாரும் பாசிட்டிவா தான் பார்ப்போம். ஆனா கம்பர் இதை நெகட்டிவாவும் சொல்றாரு. 10 விதமாக அதை அரற்றி கொண்டிருக்கிறது தலை. ஒரு தலை சொல்லுது, அப்படி கட்டி பிடிச்சிக்கவே என்னை வந்து எங்கடா படுத்து கிடக்குறியே. இன்னொன்னு வந்து ஒரு புலியை போய் ஒரு மான் கொல்லுமா, இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஒண்ணு சொல்லுதான். உடனே சிவனோட படை, திருமாலோட சர்க்கரை படை, இதையெல்லாம் வந்து அடிச்சு நொறுக்கி அவர்களெல்லாம் வென்று கேடயத்தோட கொண்டு திரும்பி வந்தியே, அந்த வீர கர்ச்சனையை நீ அவங்கள்ட்ட காமிக்கலையா ராஜா என்று அரற்றுமாம் ஒரு தலை. இன்னொரு தலை சொல்லும், துஞ்சி நாய்க்குள் துணை பிரிந்தேன், சும்மா தூங்குற போல இருக்குப்பா, நீ இல்ல நீ வந்து உடனே ஒரு தலை அரட்டுமா, தனியா போயிட்டு ஐயோ இப்படி எல்லாம் ஆயிடுச்சே, நான் எப்படி சமாளிக்க போறேன், என்ன இப்படி ஆயிடுச்சே என்று அஞ்சினேன், பயந்தேன் என்று அரற்றும் ஒரு தலை. இதுதான் அழகா சொல்றாரு. அதாவது என்ன, இந்த விளக்கத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து ரொம்ப ஒரு சோகத்துல யாராவது இறந்து போயிட்டார்கள், குடும்பத்துல யாராவது முக்கியமான இறந்து போயிட்டாங்கன்னா,
அவன் ரொம்ப அழறப்போ அந்த அழுகை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது சில பேர் நெஞ்சில அடிச்சுட்டு அழுவாங்க, சில பேர் வந்து வாய் விட்டு கத்துவாங்க, சில பேர் கையை கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்க கடைசியில ஒவ்வொரு கடைசி ஸ்டேஜ்ல என்ன பண்ணுவாங்க தனியா சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களே என்ன என்ன பண்ண போறேன், எப்படி வாழ போறேன் என்று அவர்கள் அரற்றுவார்கள். அந்த மாதிரி அரற்றி கொண்டிருக்கிறதா ஒரு தலை, கடைசியா ஒரு தலை வந்து அரற்றி கொண்டிருக்கிறதா, அதையும் அன்பா காமிக்கிறார். அந்த 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 மெய்ப்பாடுகளை இங்க கொண்டு வந்து காமிக்கிறார். இன்னொரு காடுன்னு சொல்லுதான், அதாவது தேவர்களுடைய அரசன் இந்திரனை வந்து போய் வென்று அவனுடைய அணிமுடி இருக்கு பாத்தீங்களா, மணிமுடி, அந்த முடியை கொண்டு அந்த மாலையோட கொண்டு வந்து மாட்டி வச்சிருந்த, அதை வந்து கோட்டை மேல மாட்டி வைத்திருந்தாய், அதை வந்து எல்லோரும் ஒரு வீர சின்னமாக எல்லோரும் வரைந்து மகிழ்ந்தார்கள். அப்ப அந்த வீரம்லாம் எங்கே போச்சு, அது இல்லையா, அப்படியே என்று அப்படி என்று புலம்புறதான் இன்னொரு தலை அப்படி புலம்புச்சான். இன்னொரு தலை என்ன சொல்லிச்சான், நீ சண்டைக்கு போனீன்னா உன்னுடைய அந்த வில்லினுடைய ஒளி இருக்கு பாருங்க, அந்த ஒளி கேட்ட உடனே இந்த தேவர்களுடைய மனைவிகள் என்ன பண்ணுவாங்களாம், அவருடைய தாலியை தொட்டு பார்த்துவாங்களாம். ஐயோ இந்திரசித்து கிளம்பிட்டான், என்ன ஆக போதோ, என் தாலி இருக்குமோ இருக்காதோ என்று எல்லா பெண்களும் அவர்களுடைய தாலியை தொட்டுக் கொள்வார்கள். அதெல்லாம் இனிமேல் நடக்காதா என்று ஒரு தலை சொல்லுமா. சேல் இயல் கண் இயக்கர்தம் தேவிமார் மேல் இனி தவிர்கிற்பர்கள் வீர நின் கோல வில் குரல் கேட்டு குலுங்கி தம் தாலியை தொடல். உன் கோலவில் ஒளி அதை கேட்டு குலுங்கி பயந்து போய் தன் தாலியை தொடுவார்கள். சேலியல் கண் இயக்கியர்தம் தேவிமார், அந்த தேவர்களுடைய வீணை ஒத்த கண்களை உடைய தேவர்களுடைய பெண்கள் மனைவிகள், அவர்கள் வந்து தன் தாலியை தொடுவார்கள். அதெல்லாம் இனிமே நடக்காதா என்று 9வது தலை சொல்லுமா. 10வது தலை சொல்லுதான், அதாவது நீ வந்து உன்னை வந்து ஜெயிச்சு உன்னுடைய உயிரை பறித்து போகிற அளவுக்கு எவனுக்கெல்லாம் சக்தி இல்லை, ஆற்றல் இல்லை. ஆகவே நீ இறந்திருக்க மாட்டாய், எனக்கு தெரியாம எங்கேயோ வேற உலகத்துல போய் இருந்துக்கிறப்பா என்று அரற்றுமா இன்னொரு தலை. இப்படி 10 தலைகளும் 10 விதமான மொழிகளை, 10 விதமான மெய்ப்பாடுகளை, 10 விதமான கவலை உணர்வுகளை காண்பிப்பது போல கம்பர் காமிச்சுக்கிறார். இது ரொம்ப டீப்பா படிச்சா ரொம்ப சுவையாக இருக்கும் என்று 10 விதமான தலைகளும் புலம்புவதாக இங்கே அமைத்திருக்கிறார். இப்படி ராவணன் வந்து என்ன பண்றான், போர்க்களத்துக்கு வந்துடுறான், இருக்க முடியாம வந்து பிணங்களை வந்து கிளறி மகனை தேடுறான். இந்திரசித்தோட கையை பார்க்கறான், தோலை வந்து அவனுடைய தோலை எடுத்துக்கொண்டு போய் தலையில வச்சுக்கிட்டு அப்படியே கூத்தாடுறான். ஐயோ பையன் போயிட்டானே என்று கையோடு புரள்றான் தரையில விழுந்து. அப்புறம் அவன் மார்பிள போய் உடம்பை போய் பார்க்கறான், மார்பிள அப்படியே அம்புகளா இருக்கு, அதை ஒன்னொன்னா பிடுங்கி போட்டு அப்படியே கதறான். கதறிட்டு அப்புறம் தான் பார்க்கறான் தலையை காணும். தலையை காண உடனே பதறி போயிடுறான், கத்துறான், அப்படியே வானமே உலகமே அதிர்ந்து விழுகிற மாதிரி ஊங்கி கத்துக்கிறான், என்னன்னா பையனுடைய தலையை காணுமேட்டு. உடனே அவனுடைய உடம்பை எடுத்துக்கிட்டு, தலையில்லாத உடம்பை எடுத்துக்கொண்டு, தலையை வந்து வானர்கள் கொண்டு போய் எடுத்துட்டு போயிடுச்சு ராமன்ட்ட கொண்டு போய் வச்சுட்டாங்க அவங்க. அதனால தலையில்லாத உடம்பை எடுத்துக்கொண்டு இலங்கைக்குள்ள வர்றான். வாங்க உடனே மண்டோதரி கலங்கி அழுகிறா. அது ஒரு பெரிய கதை, அதை நான் சொல்ல விரும்பவில்லை, நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு மோசமான ஒரு அவன் மகன் மேல விழுந்து கொண்டு கதறுகிறாள். கதறி உடனே உனக்கு, அதாவது ஆண்களுக்கு வந்து பெண்கள் அழுதா தாங்க முடியாது, அது வந்து இயற்கையாகவே இருக்கு. அது வரைக்கும் இல்லாத கோபம் மண்டோதரி மகன் மேல விழுந்து அழுந்த உடனே வந்துருது அவனுக்கு, ராவணனுக்கு. உடனே கைவாளை எடுத்து கொண்டு போய் சீதையை வெட்டிடுறேன், அவதான காரணம், முதல்ல அவளை வெட்டி போறேன் கிளம்புறான். கிளம்புற பொழுது மகோதரன் என்று சொல்லக்கூடிய அவர் சொல்றாரு, உடனே அவனை தடுக்கிறார். நீ என்ன குலத்துக்கே வந்து பழியை கொண்டு வர போகிறாயா? எல்லாரும் உன்னை பார்த்து சின்ன பையன் என்று சிரிப்பார்கள், சிறியன் என்று சிரிப்பார்கள். மங்கையை குலத்து உளாலை தவத்தியை முனிந்து வாழால் சங்கை ஒன்று இன்றி கொன்றால் குலத்துக்கே தக்கான் என்று, அவளை கொன்று விட்டால் நீ குலத்துக்கே ஆகாதவன் என்று கங்கை சென்னியானும், யார் சிவபெருமானும், கண்ணனும் கமலத்தோனும் பிரம்மாவும் செங்கையும் கொட்டி உன்னை சிரிப்பர் சிறியன் என்று அப்படின்னு சொல்றாரு. அந்த மகோதரன் சொல்றாரு, நீ போய் அவரை கொண்டுட்டேனா இல்ல உன்னை பார்த்து சிரிப்பாங்கப்பா, நீ என்னப்பா அவளை போய் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அவளை கொள்ளுகிறாய், கொள்ளுவதற்கு காரணம் இல்லாமல் கொள்ளுகிறாய் அப்படி சொல்றான். அப்புறம் சொல்றான், இன்னைக்கு போய் நீ அவளை கொன்னுட்டு அதுக்கப்புறம் நீ போய் ராமன்ட்ட போய் சண்டை போட்டு அவனை போய் ஜெயிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ஐயோ சீதையை கொண்டுட்டேனே, அவளுக்காகத்தானே இவ்வளவு சண்டையும், அப்புறம் அவளை கொண்டுட்டேனேன்னு வாழ்க்கை பூரா அழுதுகிட்டு கிடப்பாயா?
என்று அவன் அடுத்து சொல்றான். அடுத்த வார்த்தை சொல்றான். அப்புறம் சொல்றான், புதல்வரை கொன்றவனை போய் கொல்லாமல் இவளை போய் ஏன்ப்பா கொல்ல போற என்று குறிப்பிடுகிற மாதிரி அந்த பாடலை அமைத்திருக்கிறார். அவர் சொல்றார், உன்னை பையனை கொண்டவனை போய் கொல்லாம இவனை ஏன்டா போய் கொல்ல போற, அம்மா போய் இந்த சீதையை போய் கொல்ல போகிறாய், அப்படியே கொன்றாலும் இவர்களை வென்று விட்டு வந்து நீ என்ன வச்சு காலப்புற கதை கொண்டிருக்க போறாயா, உன் காதலால் இந்த பிரச்சனை தான் வந்தது, அப்புறம் அதுக்கு பிறகு வந்து கொண்டிருக்க போறாய் என்று மகோதரன் சொல்லுகிறான். அதை புரிந்து கொண்டு அவனும் பேசாம வாளாக இருக்கிறான். தரையில போட்டுட்டு வஞ்சினம் சொல்லுகிறான். இதோடு அந்த படலம் முடிகிறது. அதற்கு அப்புறம் படைக்காட்சி படலம். உடனே அரக்கர் சேனைகள் பூரா சேர்ந்த உடனே அந்த சேனையை வானத்தில் கோபுரத்தில் இருந்து ராவணன் பார்க்கிறான். இறங்கி அவர்கள்ட்ட போய் எல்லாரையும் அணிவகுத்து தூதுவர்கள் எல்லாரையும் அணிவகுத்து வைத்துக் கொண்டு இந்த சினிமாவெல்லாம் பார்ப்போம்ல, எல்லா படைகளும் வரிசையாக இருக்கும். நம்ம கமாண்டர் அந்த பெரிய அதிகாரி வரிசை அப்படியே நட போட்டு போவார். அது மாதிரி ஒவ்வொருத்தனா அந்த இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த தூதுவர்கள் ராவணனுக்கு அந்த படைகளை விளக்குகிறார்கள். இவர்கள்லாம் யார் எங்க இருந்தாங்கன்னு கேட்டோம்னா அப்பதான் மூலபல படைன்னு பேர் இருக்கு. அது என்னன்னா அந்த பாதாள பூமி, பல்வேறு தீவுகள், அதுல எல்லாம் இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாத்தையும் கொண்டு குவிச்சிருப்பாங்க. உடனே அவர்கள் கேட்கிறார்கள், வந்தவர்கள் சண்டை போறதுக்கு முன்னாடி கண்ணை மூடிட்டான் போல. இப்ப இதுக்கு முன்னாடி இறந்தவர்கள் எல்லாம் இந்த இலங்கையில உள்ளவங்க, அதனால அவனுக்கு என்ன காரணம்னு தெரியும். எந்த கேள்வியும் அரசனை எது கேட்க முடியாது. ஆனா இவர்கள் வெளிநாட்டு வீரர்கள், வெளியில இருந்து வந்தவர்கள். ஆகவே அந்த படைத்தலைவர் கேட்கிறாங்க, என்ன நடந்துச்சு, எதுக்காக நீங்க சண்டை போடுறீங்க என்று கேட்கிறார். அப்பதான் அவன் சொல்றான், எல்லாத்தையும் அவன்கிட்ட விளக்கம் சொல்றான் ராவணன். சொல்லிவிட்டு சீதையால் வந்த பரிசு, அவளால் வந்த பிரச்சனை என்று சொல்லுகிறான். உடனே அவர்கள் சரி உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள், நாங்க சண்டை போட போகிறோம் என்று சொல்லுகிறான். இனிமே சண்டை போடுறது தான் வேற வழி இல்லை, ஏன்னா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, இனிமே அவர்களை உயிரோடு பிறக்க முடியாது, நம்மர்கள் வெல்வதை தவிர வேற வழி இல்லைன்னு அந்த ராவணன் அவர்களை அவர்களுக்கு காரணம் சொல்லி அவர்களை மோட்டிவேட் பண்றான். இறந்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இறந்து போய்விட்டார்கள், அவர்களை மறுபடி மீட்க முடியாது, அவர்களை ஒழிப்பதை தவிர வேற வழியில் இனி செய்ய வேண்டியது போர் தான் என்று சொல்லி அவர்களை சொல்லுகிறான். அவர்களும் சரி நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க போய் ஜெயிச்சுட்டு வர்றோம் என்று சொல்லி அவர்கள் வஞ்சினம் சொல்லி செல்கிறார்கள். பிறகு அவர்களுக்கு துணையாக இவன்கிட்ட இருக்கக்கூடிய பல படை, மூலபல படை, அந்த சேனையெல்லாம் சேர்த்து அனுப்புகிறான். இதெல்லாம் சேர்ந்து கடல் மாதிரி வருகிறார்கள் சண்டை பார்த்த உடனே வானர்கள் வழக்கம் போல 5 ஓடி போயிடுறாங்க. 5 ஓடி போய் ராமன் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்ச உடனே ராமன் இவர்கள் நிலை குலையக்கூடாது என்று சொல்லி சுக்ரீவன் சொல்லி நீ போய் பாரு என்று சொல்லி, அப்புறம் சுக்ரீவனை அனுப்பி, அவனுக்கு துணையாக லக்ஷ்மணனை அனுப்பி, அவனுக்கு துணையாக வீடனனை அனுப்பி, அதற்கு இப்படி எல்லாரையும் ஒன்னா அனுப்பி அந்த படையை போய் சண்டை போடு, ஒரு பக்கத்துக்கு போய் நீங்க எல்லாம் ஒன்னா போய் சண்டை போடுங்க என்று சொல்லி ஒரு பக்கமா எல்லாரையும் அனுப்பிவிடுகிறான். இன்னொரு பக்கம் ராமன் ஒரு ஆள் நிக்கிறான். அவன் ஒரு ஆள் நிக்கிறத பார்த்து இந்த அரக்கர்கள் ஆச்சரியப்படுறார்கள். என்னடா இது, இவ்வளவு படம் இருக்கும், ஒரு ஆள் வந்திருக்கிறானே என்று சொல்லி சண்டை போடுகிறார்கள், ஆச்சரியப்படுகிறார்கள். அரக்கர் சூழ்ந்து கொள்கிறார்கள். சூழ்ந்த உடனே இவன் ராமன் அப்பதான் அம்பினுடைய வித்தை அத்தனையும் காமிக்கிறான், வில் வித்தை அத்தனையும் காமிக்கிறான். பல கோடிகளாய் வந்த 4 வகை சேனைகளையும் ராமன் ஒருவனாகவே நின்று பொருதுகிறான். அதை எப்படி காமிக்கிறார் கம்பர்னா, இந்த இது சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்துல ஒரு ஊமை சொல்லுவாங்க, அது என்ன பிரிதி மொழிதல் நீயாவா, ஐயா நீங்க தான் உங்களுக்கு சொல்லுவோம், உங்களுக்கு தெரியும். அதாவது அப்படின்னா ஒண்ணு சொல்றதுக்கு போய் இன்னொன்னு, அது பாலச்சந்திர படத்துல டச் வரும், பாரதிராஜா எல்லாம் காமிப்பாங்க. எப்படி சொல்றது, அதாவது ஒரு காட்சிக்கு இன்னொன்னு காமிப்பாங்க, அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஓகே இப்படி சொல்றேன், தப்பு அதான் ஞாபகம் வருது எனக்கு. இப்ப ஒரு காதலனும் காதலியும் பக்கத்துல உட்கார்ந்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திடீரென்று முத்தமிட்டு கூறுகிறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அதை காமிக்காம என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு 2 பூ ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிற மாதிரி காமிப்பாங்க. ஒன்றை காமித்து இதை விளக்க வைப்பது. அது மாதிரி கம்பர் இந்த இடத்துல காமிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, அந்த கடல் இருக்கு பாருங்க, கடல் ஓடத்துல சண்டை போட்டுருக்காங்க. கடல் சண்டை போட்ட உடனே கடல் முழுவதா மீனா மிதக்குதான். சண்டை போடுறதுக்கு மீனுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னா, இவர்கள் சண்டை போட்டு இந்த சண்டையில சிந்தி போன அந்த அம்புகள் இருக்கு பாருங்க, பறந்து போய் இங்க இருந்து போய் இங்கிட்ட அங்கிட்டு விழுவுது இல்ல, இந்த அம்புகள்லாம் போய் கடல் நீருக்குள்ள பூந்து கடல்ல போயிட்டு இருக்க அந்த மீன்கள்ல குத்தி கடல் முழுவதும் செத்த மீனா மிதக்குதான். அந்த அளவிற்கு அவ இருந்தன. செருத்த வீரர் பெரும்படை சிந்தின பொருத்த சேரி புக கடல் புக்கன இருத்த நீரின் செறிந்தன எங்கனும் அறுத்து
மீனம் உலர்ந்த அனந்தமே. அது அறுபட்டதால அந்த மீன்கள் அறுபட்ட மீன்கள் மிதப்பது எவ்வளவு இருக்குன்னா அனந்தம். அதை அளக்கவே முடியாது. அந்த அளவிற்கு கடல் முழுவதும் மீன்கள் அளந்து அளவில்லாத அளவிற்கு கிடந்தன, இறந்த மீன்கள் கிடந்தன என்று அந்த காட்சியை காண்பிச்சு அந்த அளவிற்கு போர் அங்கே நடந்தது என்று காண்பிக்கிறார். காமிச்சதுக்கு அப்புறம் அப்போ இந்த பக்கம் வந்து அந்த அளவுக்கு போர் நடத்துற ராமன் வந்து அங்க போய் ரக்கல ஒரு நாள் சண்டை போட்டுருக்காங்க. ராமன் ஒரு ஆளா இருந்து சண்டை போடுறாரு. அதுக்கு சொல்றாரு சாரி திரிதல்னு எழுதுறாரு. சாரி திரிதல்னா ஒரு சமயத்துல 10 ராமர் இருக்க மாதிரி தெரியுதா அவங்களுக்கு அந்த அரகர்கள். அந்த அளவுக்கு வேகமாக விசையோடு அவன் போர் தொழில் புரிகிறான் ராமன். அதனால நிறைய பாடல்கள் இருக்கு, வேண்டாம். அப்படி பல ராமர்கள் திரிகிறார்கள் வந்து விட்டார்கள் என்று அரக்கர்கள் அறிகிற அளவுக்கு, அவர்கள் தோன்றுகிற அளவுக்கு ராமன் சாரி திரிகிறான். இந்த எம்ஜிஆர் இந்த கம்பு வச்சுட்டு சுத்துவார்ல, 10 பேர் அடிப்பார்ல, அது மாதிரி 10 இடங்கள்ல ராமர் தெரிகிறார். இப்படி போயிருந்து போட்டு கொண்டிருக்கும் போது இப்படி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள், சண்டை போடுகிறார்கள். இந்த சமயத்துல வந்து ராவணன் வர்றான் போர்க்காலத்துக்கு. வந்து ராவணன் வந்து போர்க்களத்திற்கு தேர் ஏறி வருகிறான். ராவணனை பார்த்த உடனே வானர்கள் எல்லாரும் கடுமையா சத்தம் போடுறாங்க. சத்தம் போடுற உடனே லக்குவன் என்ன பண்றான், ராவணனை பார்த்து சண்டை போடுறான். இப்ப முதல் சண்டை வந்து லக்குவனுக்கும் ராவணனுக்கும் நடக்குது. அவனை பார்த்து 50 மாறி மாறி அம்பு எய்து கொள்கிறார்கள். அம்பு எய்து கொண்டு அந்த முடிவு இல்லாம போயிட்டு இருக்கு. உடனே ராவணன் அவன் என்ன பண்றான், மோகப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு படையை எய்கிறான். அதான் முக்கியமான கட்டம் இந்த சண்டையில இது முக்கியமான கட்டம். அந்த மோகப்படை அப்படிங்கிறது அது வந்து எவ்வேற்பட்ட எதிரியை வீழ்த்துகிற படை. அந்த படை வருகிற பொழுது அந்த படையை இவன் என்ன நாராயணனுடைய படையினால் நீ வந்து அழித்து விடலாம் என்று விபீடன் பக்கத்துல இருந்துட்டு அவனுக்கு யோசனை சொல்றான். உடனே மோகப்படையை வந்து ராவணன் வீச வீடனுடைய ஆலோசனைப்படி நாராயண படையை லக்குவன் போட, அதனால என்ன ஆகுதுன்னா அது வந்து அந்த மோகனப்படை வந்து அப்படியே ஒண்ணும் இல்லாம போயிடுது. ராவணனுக்கு கடுமையான கோபம் வந்துடுது. என்னடா அது, இப்ப வந்து வீடனன் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்து காட்டி கொடுத்து நம்மளுடைய போர் வித்தையை வந்து ஒண்ணு இல்லாம பண்ணிவிட்டானே என்று சொல்லி வீடனை கொள்வதற்காக வேலை எடுத்து கொண்டு வருகிறான். இன்னைக்கு வந்து எல்லாரும் வேல் பேசிட்டு இருந்தோம் இல்லையா, வேலை எடுத்து கொண்டு வருகிறான். அந்த வேலை எடுத்து கொண்டு வீசுறான். ரொம்ப அருமையான கட்டம். வேலை எடுத்து வீசின உடனே வீடன் அஞ்சு ஓடுறான். ஐயோ கொல்ல போகுது இந்த வேல்னு. உடனே அந்த வேல் வந்து அவன் மேல் பாயாமல் லக்குவன் போய் நேரா தாங்குறான். லக்குவன் போய் நேரா தாங்கி லக்குவன் வந்து அவனுடைய மார்பில் வீடனை காப்பாற்றுவதற்காக இலக்குவன் போய் அந்த வேலை தன் மார்பில் வாங்குகிறான். அந்த வேல் குத்தி அவன் முதுகுக்கு வந்துருது. அந்த அளவிற்கு இலக்குவன் வந்து அந்த வேலை வந்து வாங்குறார்கள். இப்படி இலக்குவன் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி அங்கதன் தாயறான். முன்னாடி அங்கதான் நான் போய் வாங்கிக்கிறேன் என்று போகிறான். சுக்ரீவன் இல்ல நான் போய் வாங்கிக்கிறேன் என்று போகிறான். அதற்கு முன்பு அனுமன் போகிறான். ஆனா அத்தனையும் மீறி அந்த வேல் வருது. அதுக்கு முன்னாடி லக்குவன் முயற்சி பண்றான் அந்த வேலை அடிக்கிறதுக்கு. லக்குவனுடைய அம்பெல்லாம் வேலை செய்யல அந்த வேலுக்கு முன்னாடி. அத்தனையும் அறுத்து கொண்டு அந்த வேல் நேரா வருகிறது. அப்போ லக்குவன் பாய்கிறான். அது வாயறதுக்கு முன்னாடி அனுமன் வந்து அங்கதை நான் போய் வாங்குறேன் என்று பாய்கிறான். சுக்ரீவன் ஏதோ ஸ்வீட் வாங்க போற மாதிரி போறாங்க. சுக்ரீவன் போறான், அனுமன் போறான் நான் போய் அந்த வேலை வாங்கிக்கிறேன்னு. ஆனா அதற்கு முன்பாக லக்குவன் போய் அந்த வேலையை வாங்கி கொடுக்குறான், நெஞ்சில வாங்கி கொடுக்குறான். அது வந்து உள்ளே குத்தி பின்னாடி வந்து லக்குவன் வந்து விழுந்து விடுகிறான். அவன் இறந்து விடுகிறான். பிறகு உடனே வீரன் இல்லையா ராவணன் சும்மா போகல, என்ன பண்ணுகிறான், சேய் விசும்பினில் நிமிர்ந்து நின்று ராவணன் சீறி வானத்து மேல ஏறி சீறி பாய் கடுங்கனை 10 அவன் உடல் புக பாய்ச்சி. யாரு, வீடன் மேல. வீடன் இருக்கானே அவன் மேல பாய் கடுங்கணை 10 அவன் உடல் புக பாய்ச்சி. வீடன் மேல அந்த வேல்ல இருந்து அவன் தப்பிச்சிட்டான் இல்லையா, அதனால விடல அவனை. 10 அம்பு விட்டுறான் அவன் மேல. விட்டுட்டு 1000 சரம் அனுமன் தன் உடலினில் அழுத்தி, அனுமன் வந்தான் அவன் மேல 1000 கணைகளை அழுத்தி போயினன் செரு முடிந்தது என்று இலங்கை ஊர் புகுவான். ராவணன் இவங்க எல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு இன்னைக்கு போர் முடிஞ்சு போங்கடா ஒளிஞ்சிங்கடான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான், திரும்பி போயிட்டான். இலக்குவனை வேளால் வீழ்த்தி விட்டான். வீடனின் மேல் 10 அம்புகளை அடித்து விட்டான். தம்பி இல்லையா, அதனால ரொம்ப அடிக்கல. 10,000 சரங்களை அனுமன் உடலில் அழுந்த பாய்ச்சி. பிறகு போயினன் செரு முடிந்தது, சண்டை முடிஞ்சு என்று திரும்பி போய்விட்டான்.
ராவணன். இப்போ 10 கணப்பட்ட உடனே வீடனுக்கு இன்னும் உயிர் இருக்கு இல்லையா, அவன் மறுபடியும் கோவத்தை சண்டைக்கு போறான். அவனுக்கு கோவம் வந்துருச்சு, என்னடா எல்லாரையும் அடிச்சு போட்டானுன்னு அவனை கொல்றதுக்கு போறான். அவனை பார்த்து அவனை கொன்றுக்கலாம் ராவணன். அதனால அவனை கொல்றது சிச்சி போ அப்படின்ட்டு போயிடுறான் ராவணன். இவனை கொன்று என்ன பயன் என்று கருதி ராவணன் திரும்பி இலங்கைக்கு போய் விடுகிறான். உடனே வீடன் வந்து அவமானப்பட்டு நான் சாவுறேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது சாம்பன் வந்து அவனை நிறுத்தி, ஒன்னும் கவலைப்படாதையா, நீ எதுக்குப்பா இதுக்கு போகிற, இது சரியா போயிடும் என்று சொல்லுகிறான். அப்பொழுது அனுமன் வந்து அந்த அம்புகளோடு எழுந்து, நான் போய் மருந்து மலையை கொண்டு வந்துட்டா இவர்கள் எல்லாம் பிழைத்து விடுவார்கள் என்று சொல்லுகிறான். உடனே போய் மருந்து மலையை எடுத்துக்கொண்டு வருகிறான். வந்த உடனே மாருதி மருந்து மலையை கொண்டு வந்தவுடன் லக்குவன் மறுபடி உயிர் பட்டு எழுந்து விடுகிறான். வானர்கள் எல்லோரும் சரியாகி விடுகிறார்கள். உடனே ராமனை போய் பார்க்கிறார்கள். ராமன் வந்து லக்குவனுடைய போர்க்குளத்தை பார்த்து அதை எல்லாத்தையும் களைந்து விட்டு எல்லோரும் இளைப்பாறுகிறார்கள். இதோடு அந்த வேல் வாங்கு படலம், வேல் படலம் முடிகிறது. ரொம்ப அருமையான காட்சி. வேல் வந்து வருகிற பொழுது அந்த மோகப்படையை வீடரன் உதவியால் லக்குவன் அடுத்தவுடன் அந்த வேல் வீசுறதை இவர்கள்லாம் பாய்ந்து வாங்குவது ஒரு நல்ல காட்சியாக நமக்கு மனம் கவர்கிற ஒரு நிகழ்ச்சியாக அங்கே இருக்கிறது. அப்புறம் வானரம் வந்து களம்கான் படலம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, அந்த வானர்கள் எல்லாத்தையும் ஒண்ணு வச்சுட்டு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கணக்கு பாக்குறாங்க. இது ஒண்ணு. ராவணன் தன் களம்கான் படலம் இருக்கிறது. ராவணன் வந்து இதுல வந்து ராவணன் வந்து ரொம்ப சந்தோஷமா போயிடுறான், சண்டை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுறான். போயிட்டு எல்லாருக்கும் விருது கொடுக்குறான். இவ்வளவு பிரச்சனைக்கிறீங்க ராவணன் வந்து ஒரு மிகப்பெரிய அரசனுங்கிறதுக்கு அவர்களை ஊக்கப்படுத்தணும் இல்லையா, படைவீரர்களை. அதுக்காக அப்பப்போ விருது கொடுக்குறான். உடனே ஒரு வெற்றியை கொண்டாடுகிறான். உடனே அங்கே போய் விருந்து கொடுக்குறான். எல்லாரும் போக பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து அரச மகளிர்கள் எல்லாரும் வந்து அரக்க மகளிர்கள் எல்லாரும் வந்து அதை பரிமாறுகிறார்கள். அப்போ வந்து தூதர்கள் பேசிக்கிறார்களாம், இந்த விருந்தை யார் சாப்பிடுவா, இந்த சாப்பாட்டை யாரையா சாப்பிடுவா, இவ்வளவு பேர் 1000 வெள்ளை சேனை அங்க போய் நின்று ராமன் ஒருத்தன் இருந்து அவ்வளவு பேரையும் அடிக்கிறான். 3 நாளிகைக்குள்ள முடிஞ்சிருச்சு அவன் போர். அப்படி அவன் சண்டை போடுறான். அதை போய் அவ்வளவு பேர் செத்து போயிட்டான். அந்த சமயத்துல இந்த சாப்பாடை சாப்பிட முடியுமா என்று அந்த தூதர்கள் பேசிக் கொள்கிறார்கள். இப்பொழுது யார் விருந்துனார்கள் என்று சொல்கிறார்கள். உடனே ராவணன் கேட்டு காதலை கேட்டு திகைக்கிறான். என்ன அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்போ தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீங்க கொண்டுட்டு வந்துட்டீங்க, ஆனா லக்ஷ்மண் மறுபடியும் வந்துட்டான் என்று சொன்ன உடனே ராவணன் கோபுரத்தின் மேல் ஏறி பார்க்கிறான். எல்லா வானரப்படைகளும் சந்தோஷமா ஆரவாரமா இருக்கிறது. உள்ள வந்து லக்ஷ்மண் எல்லாம் உயிரோடு இருக்கிறத பாக்குறான். கோபம் வந்துருது அவனுக்கு. உடனே எல்லா சேனைகளும் உடனே கிளம்புங்கடா என்று சொல்லி மறுபடி சண்டைக்கு கிளம்புகிறான் ராவணன். அதோடு இன்னைக்கு முடிப்போம். அடுத்த கூட்டத்துல வந்து ராவணன் தேர் ஏறு படலம், ராமன் தேர் ஏறு படலம், ராவணன் வதைப்படலம், அதை பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த நிகழ்ச்சியில் ராவணன் வெற்றி பெற்று திரும்பி வருகிறான், வென்றவனாக திரும்பி வருகிறான். அப்படி அதை கொண்டாடுகிற தருணத்தில் சூதர்கள் இப்ப மாதிரி நம்ம கொண்டாடுற நேரம் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு ஆளா ராமன் இருந்து அடிச்சுட்டான் அவ்வளவு பேரையும் என்றவுடன் அதோட லக்குவன் உயிர் பெற்று விட்டு வந்தவுடன் மேலே இருந்து பார்த்து அந்த கோபத்தோடு அவர்களை பார்த்து கதறி மறுபடி சண்டைக்கு கிளம்புவதோடு இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். பெரியவர்களே, யுத்தகாண்டம் ஏறக்குறைய நிறைவு பெறப்போகிறது. ஏன்னா அடுத்த கூட்டத்தில் நாம் ராவணன் வதை படலத்தை பார்க்க இருக்கிறோம். வெகு விரைவில் முடித்து விடுவோம். இந்த நிகழ்ச்சியை என்னுடைய